ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். என்ன தான் நீங்கள் 100% ஆட்டோமேஷன் பண்ணினாலும் அவரதுக்கு ஒரு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் தேவை. அது என்ன சொல்கிறது, எப்போ ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ஃபார்மை நேசிக்கிற, அந்த ஃபார்ம் உசுராக நினைக்கிற ஒரு மனுஷன் அவரதுக்கு இருக்கணும். லேபர் தேவை, எத்தனை பேரும் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆள் இல்லாமல் உங்களால் அந்த தோட்டத்தில் வெளில இல்லாது, எந்த தோட்டத்திலையும் வெளில இல்லாது, எந்த தொழிலையும் வெளில இல்லாது. நீங்கள் பெருசடையில் வெற்றி அடைஞ்ச ஒரு தொழிலாளி பேரை கேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அவர் செஞ்சுப்பார், அல்லது அப்படியான ஒரு ஒரு ஸ்டாஃப் அவர்கிட்ட இருந்திருக்கணும். இப்போ நாங்கள் இந்த தோட்டத்தில் பெரிய அளவில் செலவழித்து ட்ரிப் இரிகேஷன் போட்டிக்கிறோம். இது 2வது முறை அந்த ட்ரிப்பை நான் மெயின்டைன் பண்ணுறது. நான் உங்களுக்கு காட்ட போனேன் இப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு டூல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். மிகவும் பெருமதியான ஒரு டூல். பாருங்கள் இதை. இப்போ இந்த இடத்துல நேக்கு தானே என் ட்ரிப்பை சீக்கிர இடம் நேக்குது. இந்த ட்ரிப்பர்ஸில் வேலை செய்தா இல்லையான்ற பிரச்சனை நமக்கு தெரிய வராது. இப்படி இருந்தால் அதை இடைக்கிறதுக்கு சும்மா நடந்து பார்த்து இந்த ட்ரிப்பர்ஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். ரைட், இந்த இடத்துல ட்ரிப்பர் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. இப்போ நான் புதிய ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கிறேன். என்னன்னு சொன்னால், இப்போ இந்த பிக்கிற இலைகள் எடுத்து இப்படி போட்டால் இந்த இடத்துல திரும்பி புல் வராதானே, மூடாக்கு மாதிரி. ஆகவே 4 ட்ரிப்பர்ஸ்லேயும் இப்படி இதை போடுறேன். இப்படி காலையிலேருந்து ஒரு 4 லைன் பார்த்திக்குது. ஹார்ட் ஒர்க் தானே இது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ட்ரிப்பர்ஸ் அப்படி தூக்கினா தண்ணி வரா. இப்போ உயர்த்தி தான் வைக்க போகிறோம். இப்போ நான் ஃபுல்லை போட்டு உயர்த்தி வைக்க போகிறோம். ஆனால் தண்ணி வராது, டவுட் ஒன்று வரலாம். இதை சொல்கிறது பிசி ட்ரிப்பர்ஸ்ன்னு சொல்லி, அதாவது ப்ரெஷர் கண்ட்ரோல் ட்ரிப்பர்ஸ், பிசி ட்ரிப்பர்ஸ். இந்த ட்ரிப்பரில் உள்ள ஸ்பெஷல் என்ன நாடி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இந்த ட்ரிப்பரை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள ஒரு வாஷர் ஒன்று இருக்குது. இந்த வாஷர் என்ன செய்யுமென்னு சொன்னால், இந்த ஓட்டைக்குள்ளே போய்ட்டு அடைச்சி, இந்த ஓட்டையில் ஒரு சின்ன கெப் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் ஒரு சின்ன கெப் ஒன்று இருக்குதுன்னா, இது இப்படி மூடினதுக்கு பிறகு இந்த துண்டுக்குள்ளே ப்ரெஷர் லொக் ஆயிரும். ப்ரெஷர் வெளியே போகாது. இப்போ இடத்துக்கு ப்ரெஷர் வெளியே போகுது. இந்த இடத்துல இதை மூடினோடனே ப்ரெஷர் வெளியே போகாமல் இந்த சின்ன மயிர் துளைக்குள்ளால தண்ணி வெளியே வரப்போகுது. அதை பூட்ட போகிறோம். இல்லை ஆகவே இதில் இப்போ மெதுவாக ட்ரிப்பிங் ஆகிட்டு இருக்குது. எங்களோட 1000க்கு மேற்பட்ட மரங்களுக்கு இப்படி தான் நாங்கள் தண்ணி கொடுத்து இந்த மாதிரி பேக்கும் கட்டிட்டிருக்கிறோம். ஆகவே ட்ரிப் இரிகேஷன் வேலை செய்யுமா இல்லையான்னு சந்தேகப்படுறார்கள். கட்டாயம் எங்கள்கிட்ட தோட்டத்துக்கு ஒருக்க வந்து பாருங்கள், எங்கள் மரங்கள் இப்படி பச்சை அணிக்குதுன்னு சொல்லி. மிக குறைஞ்ச அளவு தண்ணியில் இதை பராமரிச்சிடலாம். ரைட், இப்போ இதை ஒய்த்தி வச்சாலும் எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 4 அடி 5 அடி ஒய்த்தினாலும் இல்லை தண்ணி வரும். ஏன்னுச்சுன்னா ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டோன்னே இதில் இருக்கிற காற்றெல்லாம் வெளியாகி இது ஃபுல்லாக எல்லா இடத்தையும் போய் ப்ரெஷர் லொக் ஆகினதுக்கு போகிறதான தண்ணி வெளியாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ரைட், இப்போ நாங்கள் செஞ்சுக்கிற வேலை என்னென்னாப்போ இந்த இடத்துலையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இதில் ஒரு விஷயத்தை அவதானிச்சிடலாம் உங்களுக்கு வழங்கும். நான் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் புல் வந்திக்குது, அதாவது தண்ணி வார இடத்துல புல் வந்திக்கு. இந்த இடத்த பாருங்கள், மரத்துக்கு கீழே புல்லெல்லாம் செத்திக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம நிலத்துக்கு தண்ணி கிடைக்காது. ஆனாலும் மரம் ஆரோக்கியம் நிற்குது. என்ன காரணம்னு சொன்னால், மரத்துக்கு தேவையான இடத்த மட்டும்தான் தண்ணி போகுது. அதால் எங்களுக்கு புல்லை மெயின்டைன் பண்ணுறதும் சரியான லேசி. இப்படி ட்ரிப் இரிகேஷனில் இது அப்படி எடுத்தாச்சு. மற்ற இடத்துல எல்லாம் புல் காஞ்சி போய்த்திக்குது. ட்ரிப் இரிகேஷன் இருக்கிற இடத்துல புல் பச்சை ஆகிக்குது. ரைட், இப்போ இந்த இடத்துல பச்சை ஆகிக்கிற நேரத்தை உரத்தையும் தண்ணியும் எடுத்திக்கிறார். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதை எடுத்து இது கீழே வைக்க போகிறேன். ரைட், இப்போ மானிட்டர் பண்ணுறதுக்கு லேசி ட்ரிப்பில் தண்ணி வருதான்னு சொல்லி இப்போ நாங்கள் இந்த 4 இடத்துக்கும் இப்படி செஞ்சு வச்சுக்கிறோம். ஆகவே இந்த ட்ரிப் அப்படி மெயின்டைன் பண்ணிடலாம். இது நல்ல லேஸ். அதாவது நம்மளோட பட்டைக்கு பக்கத்தால் நீங்கள் இப்படி கீறி கொண்டு போனால் அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் லேசாக கிழிச்சு கொண்டு வரும். என்ன தான் மரத்துக்கு தண்ணி கொடுத்தாலும் கையில் எப்போவும் ஒரு பொட்டில் வச்சுக்கோங்க. காலையில் எத்தனை மணி, 8 மணி 8:30 தான் டைம். ஆனால் பாருங்கள் எப்படி வேறுக்குது இந்த கிளைமேட் கண்டிஷனால். ஆகவே கட்டாயம் மறந்துடாமல் கூடவே தண்ணி போட்டில் வச்சுக்கோங்க. குடித்து ஹைட்ரேட் ஆகிக்கோங்க. உங்களை அதாவது தண்ணி உங்களோட உடம்புக்கு தண்ணியை கொடுத்து ஆரோக்கியமாக இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயத்தை அவதானிச்சு பாருங்கள். இந்த ட்ரிப்பர்ஸ் போட்ட 1 வருஷம் சரியா. இதில் விதிக்கிற மெயின்டெனன்ஸ் வெரி ஃபியூ சிம்பிள் மெயின்டெனன்ஸ், ஆனால் என்ன லேபர் இன்டென்சிவ். இப்போ இந்த லைனில் ஃபுல்லாக இருக்கிற 250 மரத்துக்கும் பார்க்குறேன்னு சொன்னால் 1000 ட்ரிப்பர்ஸை பார்க்கணும். 1000 தரம் குனியணும், 1000 தரம் வெட்டணும். கஷ்டமான வேலை தான். அது புதுசாக ட்ரிப்பர் போடுறார்கள் கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது அந்த நீங்கள் ட்ரிப்பர்ஸ் வாடுறது கட்டாயம் கொஞ்சம் கூடுதலான மூடாக்கு போட்டு அந்த இடத்துல புல் வராத மாதிரி, இந்த பட்டைகள் மூடுபடாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் இன்னொரு மெயின்டெனன்ஸ், இன்னொரு இடத்துல ஒரு பெரிய லீக்கேஜ் ஒன்று இந்த
இப்போ அதையும் நாங்கள் கவனமாக கண்ட்ரோல் பண்ணணும். அடிக்கடி இந்த விஷயங்களை பார்க்கணும். ட்ரிப்பிலான தண்ணி கொடுக்குறோம். ஆகவே நீங்கள் நீங்களோட ஃபார்மில் சும்மா நடந்துட்டு போகக்குள்ள எங்கேயாவது ஒரு மரம் காஞ்ச மாதிரி இருந்தால் அந்த லைனில் உள்ள ட்ரிப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் சில இடத்துல பட்டை மடிஞ்சிக்கு இருந்தால் அடுத்த பக்கத்துக்கு தண்ணி போகாது. அப்படியான விஷயங்கள். இப்போ ஒரு நாய் ஒன்று போய்த்து பட்டை இழுத்து கொண்டு போயிருந்தால் மடிஞ்சிக்கும். இப்போ இப்படி மடிஞ்ச பாருங்கள். இப்போ இந்த இடத்துல தண்ணி வரணுன்னுட்டு இல்லைங்க, இந்த இடத்துல தண்ணி வரதுன்னு இப்படி மடிச்சோன்னா தண்ணி வரணும். அப்போ இனிமேல் துட்டால் தான் தண்ணி வரும். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்திக்கிற மிஸ்டேக் ஒன்று என்ன செய்யணும்டா, பின்னுக்குள்ளே அத்தனை மரங்களுக்கு தண்ணியை கொடுக்காம ஆயிரும். ஆகவே அடிக்கடி இதை போய் நாங்கள் செக் பண்ணணும். சும்மா ஃபார்முக்குள்ளே நடக்கிறதா நாங்கள் அந்த டைமில் அந்த மரங்கள் வீக்காக இருந்தால் அல்லது மரங்கள் சும்மா வாடின மாதிரி இருந்தாலும் பார்க்கலாம் நீங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த ஒஷரில் கிழிஞ்சிக்குது. அப்போ ஒரு வருஷம் தானே. அப்போ இந்த ஒஷரில் கிழிஞ்சிக்கிறதால இந்த இடத்துல லீக் ஆகுது. இப்படி ஒரு இடத்துல லீக் ஆகினா மற்ற இடங்களில் போகிற தண்ணீர் இதில் ப்ரெஷரும் சேர்ந்து வெளியாகினா ட்ரிப்பர்ஸுக்கு போகிற தண்ணீர் அளவு குறையும். ஆகவே இடைக்கடை என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் போகக்குள்ளே வரக்குள்ளே இப்படி அது எப்படி அவதானிக்கிறேன்னு சொன்னால், இந்த இடத்துல ஈரமாய்க்குது. அப்போ இந்த இடத்துல ஈரமாய்க்கு போடாதே. இந்த இடத்துல ஏன் ஈரமாய்க்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு லீக்கேஜ் ஒன்று இருக்குது. ஆகவே அதை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். சரி, அந்த முறைக்கு ஒரு க்ரோமேட் ஒன்று மாற்றின மனுஷன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இது மெயின்டெனன்ஸ் எல்லாம் சின்ன விஷயந்தான். ஆனால் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டாலும் பின்னுக்குள்ள மரங்களுக்கு தண்ணி கிடைக்காம ஆயிரும். அப்போ நாங்கள் நினச்சி கொண்டு போவோம் சரியான முறைக்கு தண்ணி போகுதானு சொல்லி, ஆனால் தண்ணி போகாமல் வைக்கும். அந்த மிஸ்டேக்கை செய்யக்கூடாது. குட் லக் கைஸ்.